துரைக்கண்ணா சார், வணக்கம் சார். இந்த இன்று வணக்கம் சகோதரா. வணக்கம். இன்று சசிகலா அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பண்டுட்டி ராமச்சந்திரன் மற்றும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி ஆகியோரும் புதிய கட்சிகளை எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி அதிமுக என்ற பெயர்களில் கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு புறம். இந்த கட்சிகள் 3 கட்சிகளும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இது அதிமுக வாக்கு வங்கியில் பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? டிடிவி தினகரன் 2021 ஏற்படுத்தியது போல் இங்கு புகழேந்தி இன்று கட்சியை தொடங்கி அதன் பின்னர் அது திமுகவில் இன்று அந்த கூட்டணியாக இணைந்திருக்கிறார். பண்டுட்டி ராமச்சந்திரன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார், சசிகலா ஒரு கட்சி என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த 3 கட்சிகளில் எது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இல்லைப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த அணியினர் மூலமாக பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் சந்தேகமும் இல்லை. குறிப்பாக திருமதி வி.கே. சசிகலா தொடங்கி இருக்கிற இந்த அரசியல் கட்சியின் மூலமாக ஒரு பெரும் பாதிப்பு. நீங்களே குறிப்பிட்டது மாதிரி கடந்த 2021 தேர்தலில் அமமுக டிடிவி தினகரன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20-24 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றியை பாதித்திருக்கிறார். அதை விடவும் 2 மடங்கு பாதிப்பு இந்த முறை டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் அந்த சேதாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டிய வாக்குகளை சேதாரத்தை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக திருமதி வி.கே. சசிகலா தொடங்கி இருக்கிற இந்த கட்சி ஒரு தாக்கத்தை நிச்சயம் உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. திரு புகழேந்தி தொடங்கியிருக்கிறார், திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் தொடங்கியிருக்கிறார். இப்படி பலருமே அனைத்து இந்த அதிமுகலேருந்து வெளியேறி இப்படி தனித்தனியாக கட்சியை தொடங்கி இருப்பது, ஒரு ஊருக்கு 100 ஓட்டு 50 ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டு பிரிஞ்சா கூட அது மிகப்பெரிய தோல்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல தொகுதிகளில் உருவாக்கும் என்பதில் எந்த கருத்து மாறுபாடுமே இல்லை. நம்ம இந்த நிலைக்கு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாத போக்கு தான் காரணங்கிறத பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கான இந்த பிரிவுகள், இந்த கட்சிகளினுடைய போக்கு இருக்கும் என்பதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதற்கு தக்கவாறு வியூகங்களை வகுக்கிறாரானா தெரியல. ஏற்கனவே பலகீனமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்டிஏவில் இருக்கிறவங்க கூட இன்னும் ஒரு சரியாக அவர்களோடு கலந்துரையாடி பேசி தொகுதி பங்கீடு, இடப்பகுதியீடு, தொகுதிகளை அடையாளம் காட்டுவது போன்ற பணிகளில் ஈடுபடலை. கடந்த ஒரு ஆண்டாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்பே பாஜக என்டியோட கூட்டணி வைத்தும் கூட அவர்களை பொது மேடையில் ஏற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் எதையுமே அவர்கள் நடத்தவில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இன்று வருகிற 17ஆம் தேதி தான் அது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மாவட்ட அளவில் கூட்டணி, என்டிஏ கூட்டணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு இந்த கூட்டணி அமைந்த அடுத்த ஒரு வார காலத்திலிருந்து இதை தொடங்கி இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ தலைமையில் இருக்கிற பயணித்த 2024 பயணித்த அந்த கட்சிகளை அரவணைத்து ஒரு பொது மேடையை உருவாக்கி அங்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான அந்த முன்னெடுப்புகளை, நான் குறிப்பிட்ட அந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், உண்ணாவிரதம் போன்ற செயல்களை தொடர்ந்து செய்தாதான் மக்கள் மத்தியில் நிச்சயமாக அனைத்து இந்த அதிமுக ஆட்சி மாற்றத்திற்கு உரிய கட்சியாக இருக்கிறது என்கிற எண்ண ஓட்டம் வரும். ஆனால் அந்த நிலைப்பாடு என்பதை இதுவரையிலும் எடுக்காமல் இப்போது எடுத்திருக்கிறார். அதுவே வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு பெரிய சவாலான தேர்தலாக தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது, திமுக உட்பட. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதல் சவால் இருக்கிறது அப்படிங்கிறத நாம நிச்சயமா இந்த பிரிவுகள் மூலமாக